வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தேவலாபுரம் திருமலை திருப்பதி ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் முருகன் சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் தங்க கோவில் ஸ்ரீபுரம் சக்தி அம்மா பங்கேற்று பூஜை செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சியும், உற்சவர் புதிய ஐம்பொன் சிலை மற்றும் மூலவர் பிரகார மூர்த்திகளுக்கு புதியதாக தங்க கவசம் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள், ஓமங்கள், சிறப்பு அபிஷேகம், தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. முன்னதாக ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலில் இருந்து வள்ளி தெய்வானை சமேத முருகர் சிலை, உற்சவர் ஐம்பொன் சிலை உள்ளிட்டவை மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக தேவலாபுரம் திருமலை திருப்பதி கங்கை அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர். இதை முன்னிட்டு 4 திசையில் உள்ள எல்லையில் பூஜைகள் செய்தனர். திருக்கோவிலுக்கு கொண்டு வந்த சுவாமி சிலைகளுக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கங்கை அம்மன், மூலவர் மற்றும் உற்சவர் துர்க்கை, வள்ளி தெய்வானை, முருகர், ஐயப்பனுக்கு புதியதாக தங்க கவசம் சாற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 508 பெண்கள் பால்குடங்களை பயபக்தியுடன் தலைகள் சுமந்த வண்ணம் மாரியம்மன் கோவில் ஆலயத்தில் இருந்து கோவிந்தாபுரம் ரோடு, தேவலாபுரம் பாலாற்றுக்கரை கோவில் பின்புறம் மற்றும் ஸ்கூல் தெரு வழியாக மங்கள வாத்தியம், தாரை தம்பட்டை முழங்க ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஸ்ரீ முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் சுவாமிகளுக்கு பஞ்சாமிர்தம், விபூதி, பன்னீர், இளநீர், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம், கங்கை, காவேரி, அக்னி திருப்பதி, ஊட்டல் உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை சிறப்பு பூஜைகள் செய்து ஸ்ரீ முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தேவலாபுரம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கோவிலுக்கு வருகை தந்த ஸ்ரீபுரம் ஸ்ரீசக்தி அம்மா அவர்களுக்கு தாரை தப்பட்டை, மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கைகளுடன் பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோவில் ஸ்ரீ சக்தி அம்மா சிறப்பு பூஜையை செய்து திருவிளக்கை ஏற்றி வைத்தார். இதன் பின்னர் அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஸ்ரீபுரம் தங்க கோவில் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் அருட்பிரசாதம் வழங்கினார். இதன் பின்னர் ஸ்ரீ முருகன் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு பக்தர்கள் மங்கள வாத்தியம் முழங்க மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை திருக்கோவிலுக்கு கொண்டு வந்தனர். இதன் பின்னர் மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம், மாலை மற்றும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதன் பின்னர் பட்டு ஆடைகள் உடுத்தி சுவாமிக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். Thank you.